காஞ்சி மகா சுவாமிகள் வழங்கிய தெய்வத்தின் குரல் என்ற நூலினை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் 5ஆம் பாகம் சேஷ சேஷி என்ற தலைப்பில் உள்ளதை வாசிக்கிறேன். சேஷ சேஷி உடைமையும் உடைமையாளரும். இதற்கப்புறம் ரொம்பவும் தத்துவங்களாக சொல்லிக் கொண்டு போவதில் அம்பாளையும் ஈஸ்வரனையும் சேஷ சேஷி சம்பந்தமுள்ளவர்களாக சொல்லியிருப்பதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன். சரீரம் என்ற உடலுக்குள் சரீரியான உயிர் இருக்கிறது. சரீரம் துவம் சம்போ என்பதால் அம்பாளும் ஈஸ்வரனும் சரீரி சம்பந்தமுள்ளவர்கள் என்று ஆகிறது. சரீரம் உயிர் என்ற இரண்டில் சரீரத்துக்குள் உயிர் இருப்பதால் உயிர்தான் சரீரத்தின் உடைமை என்று நினைத்து கொண்டு விடக்கூடாது. நாம் கோட்டு பாக்கெட்டுக்குள் பர்ஸ் இருப்பதால் நாம் உடைமையாளன், அது உடைமை என்று நினைக்கிறது போல் இங்கே நினைத்துவிடக்கூடாது. அப்படி நினைத்தால் ஆச்சாரியாலே ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் சொல்வது போல அலைகளுக்கும் தான் சமுத்திரம் உடைமை, அலைகள் சமுத்திரத்தின் உடைமையல்ல என்று நினைக்கிற அசட்டுத்தனம் மாதிரியே ஆகும். வெளியிலே அலையும் உள்ளே சமுத்திரத்தின் அலையில்லாத ஜலபாகமும் இருப்பதால் அப்படி நினைத்து விடலாமா? அப்படித்தான் உடலும் உயிரும். உயிர்தான் உடலை நடத்தி வைக்கிறது. அது வெளியே போனால் உடல் நாற்றமெடுத்து அழுகி போகிறது. அப்புறம் இந்த உயிர் இன்னொரு உடலை எடுத்துக்கொள்கிறது. அதனால் உயிர்தான் உடைமையாளன், உடல் அதன் உடைமை என்றாகிறது. உடைமை என்பது ஸ்வம் எனப்படும். ஸ்வத்து சொத்து என்று அதிலிருந்துதான் வந்தது. உடைமை ஸ்வம் என்றால் உடைமையாளனே சுவாமி, எல்லாம் உன் உடைமையே என்று தாயுமானவர் சொல்கிறபடி அகிலாண்ட சராச்சரங்களையும் தன் உடைமையாக கொண்டவனே பரமேஸ்வரனே. சேஷிதான் உடைமையாளனான பிரபு. சேஷன் அவனுக்கு உடைமையாக அடிமையாக இருப்பவன். எல்லாம் உன் உடைமையே என்பதற்கு முந்தி தாயுமானவரும் எல்லாம் உன் அடிமையே என்றுதான் ஆரம்பித்திருக்கிறார். உயிர் ஆட்டி வைக்கிறபடி உயிரின் ஏவலை செய்து கொண்டிருக்கும் அடிமைதான் உடம்பு. ஜீவ ஜகத்துக்களையும் சுவாமியையும் சரீரிகளாகவும் அதே அடிப்படையில் சேஷசேஷியாகவும் சொல்வது ராமானுஜாச்சாரியாரின் விசிஷ்டாத்வைதத்திலே முக்கியமான டெனட் கொள்கை. அத்வைதப்படி நிர்குண பிரம்மமாக பரமேஸ்வரன் இருந்ததால் அவனுடைய கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறார்களே, அந்த தன்னுணர்வு என்ற தத்துவமாக அம்பாளை ஆச்சாரியால் முதலில் சொன்னார். ஆரம்ப ஸ்லோகத்தின் முதல் பாதிக்கே அதுவேதான் உள்ளர்த்தம். அப்புறம் ஒரு இடத்தில் வியக்தமாகவே அம்பாளை அவனுடைய அகோபுருஷிகா என்கிறார். அந்த நிலையில் சேஷ சேஷி பாகுபாடே பண்ண முடியாமல் சிவசக்திகள் அபின்னமாக கலர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அப்புறம் வியவகார சத்தியமான துவைத பிரபஞ்சத்தை ஒப்புக்கொண்டு பார்க்கும்போது திரிமூர்த்திகள், பஞ்சகர்த்துய மூர்த்திகள் ஆகியவைகளை பற்றி சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த நிலையில் அவளுடைய சக்தியின் லேசத்தால் தான் இவர்கள் எதுவும் செய்ய முடிகிறது. அவளுடைய பாதரேணுவை கொண்டே இவர்கள் கிருத்தியம் பண்ணுவது. அவள் புருவத்தை க்ஷணமசைத்தாலே 5 பேரும் அவரவர் கிருத்தியத்தை பண்ணுவது என்றெல்லாம் சொல்லும் போது அவளே மகா யஜமானியான சேஷி. இவர்கள் அவளுடைய ஏவலை பண்ணும் சேஷர்கள் என்றாகிறது. இவர்களில் சிவனின் அபரமூர்த்திகளேயான ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் 3 பேரும் இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களுக்கும் இவள் சேஷியாகவும் அவர்கள் இவளுக்கு சேஷர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதும் தான் குறிப்பாக நம்முடைய ஸ்லோகத்திற்கு விஷயம். இதற்கெல்லாம் மேலே ஒரு புழு பூச்சியிலிருந்து ஆரம்பித்து பஞ்சகிருத்திய மூர்த்திகள் உள்பட அத்தனை உடம்புகளையும் படைத்து அவற்றுக்குள்ளே உயிராக இருக்கிறவளே அந்த ஏக சக்தி தானே. அதனால் நாம் எல்லோரும் அந்த சேஷிக்கு சேஷர்களாக இருக்கிற மாதிரியே தான் ஈஸ்வரனும் இவற்றோடு சாக்த தத்துவங்களை கொண்டும் அவள் சேஷி அவர் சேஷன் என்பதை துவாத்மானம் மன்யே பகவதி நவாத்மானம் அனகம் என்பதால் தெரிவிக்கிறார்.
காலம் என்ற தத்துவத்தில் ஆரம்பித்து ஜீவாத்மாவில் முடிவதாக ஈஸ்வரனை 9 அங்கம் கொண்டவனாக சொல்லியிருக்கிறது. அதுதான் நவாத்மா. அதெல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்து ஆட்டி படைப்பவள் அம்பாளே. ஆகையால் இவள் சரீரி சேஷி என்று அதையெல்லாம் அங்கமாக கொண்ட ஈஸ்வரன் இவளுக்கு சரீரம் சேஷன் என்றும் ஆகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு சக்தி என்றால் அதை உடைய ஒருவன் இருந்தாகணும். பராசக்தியை உடைய அவனே சிவன் என்பது. அந்த இன்னொரு பக்கத்தில் எல்லாம் மாறிப்போய் அவன் சேஷியாகவும் இவள் சேஷையாகவும் ஆகிறார்கள். ஈஸ்வரன் என்றே சொல்லப்படும் அவனை காரிய பிரம்மம் சகுண பிரம்மம் என்று வைத்துக் கொள்ளும் போதும் அவனையே உயிராகவும் அவனது காரியமான சமாச்சாரங்களை அம்பாள் என்ற அவனுடைய உடலாகவும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிறது. அதாவது அவன்தான் சேஷி, அவள் சேஷை என்றாகிறது. சேஷம் என்பது பாக்கி, ரிமைண்டர் என்ற அர்த்தத்தையே பொதுவில் தருவது. மீந்து போனதை சேஷம் என்கிறோம். அப்போது அதற்கு மூலமாக நிறைய ஒன்று இருந்திருக்க வேண்டும் அல்லவா? எதனுடைய மிகுதி இதுவோ அந்த மூல வஸ்து இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் சேஷி. பரமாத்மாவை மூல சரக்கு என்று சொன்னால் அதில் இருந்து துளி துளி வெளிவந்திருப்பதுதான் அத்தனை லோகமும். இதனால் லோகத்தையும் ஈஸ்வரனையும் சேஷ சேஷி என்று சொல்லலாம். நிஜமாகவே பூரணமாயுள்ள பிரம்மத்தில் இருந்து பார்வைக்கு பூரணமாக தோன்றுகிற பிரபஞ்சம் வந்திருக்கிறது. இது வெளியிலே வந்த விட்டும் அது பூரணமாகவே இருக்கிறது என்கிற போது உபனிஷத்தே இந்த சேஷசேஷியைத்தான் சொல்லியிருக்கிறது. பிரபஞ்ச ரூபமான வெளி சரீரமாக சக்தியை காட்டிக்கொண்டு சாந்த சிவமாக உள்ளே பிரம்மமான உயிர் இருக்கிறது என்கிற வியூவில் சரீரம் துவம் சம்போ என்றபடி அம்பாள் சேஷம், சுவாமி சேஷி. தீவிர சைவமாக இருப்பவர்கள் சுவாமிதான் உயிர், அம்பாள் உடல் என்கிறது போலவும், தீவிர சாக்தர்கள் இதையே மாற்றி அவள்தான் உயிர், அவள் உடல் என்கிறது, அவர் உடல் என்கிறது போலவும் சொல்வார்கள். நல்ல அனுபவிகளான சைவர்களும் சாக்தர்களும் செய்த சாஸ்திரங்களிலோ 2 பேருக்கும் சம பிராதானியம் கொடுக்க சொல்லியிருக்கிறது. அந்த சமத்துவத்தில் ஒரு அம்சமாகத்தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் சரீரிகளாக சேஷசேஷிகளாக இருப்பது. சைவம் சாஸ்திரம் விசிஷ்டாத்வைதம் சாங்கியம் அத்வைதம் என்று பேதம் பாராட்டாமல் அத்வைதத்தில் மாயை என்று தள்ளுகிற ஜகத்தை பரமாத்மாவின் சரீரம் என்றும் உடைமை என்றும் இங்கே சொல்கிறார். நிர்குண பிரம்மம் எதிலும் சம்பந்தப்படாததாகையால் அத்வைதத்தில் சரீர சரீரி சேஷ சேஷி என்று 2 சம்பந்தப்படுத்தி சொல்கிற பாவங்களுக்கு இடமில்லை. ஆனால் விவகார தசையில் ஜனங்கள் இருக்கிற நிலையில் இருந்து ஜகத்தை பார்த்து இங்கே ஜகத் என்பது சரீரமாகவும் அதற்கு அந்தர்மியான பரமாத்மா சரீரியாகவும் இருப்பதாக விசிஷ்டாத்வைதம் மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த சேஷ சேஷி பாவம் உபயசாதாரணமானது என்கிறார். உபயசாதாரணத்துவம் என்றால் 2 பேருக்கும் சமமானது என்று அர்த்தம். இருவரும் சமம் என்பதை 5 விதத்தில் காட்டுவதில்தான் சாக்தத்தில் சமயம் என்றே சித்தாந்தம் இருக்கிறது. 2 பேருக்கும் ஒரே வாசஸ்தானம், ஒரே மாதிரி ரூபம், ஒரே தொழில், ஒரே மாதிரி நிலை, பேர் கூட ஒரே மாதிரி, சிவன் சிவா, பைரவர் பைரவி, இப்படி 5 வித சமத்துவம். அவற்றோடு கூட பரஸ்பர சேஷசேஷி பாவத்தாலும் ஆச்சாரியால் சமத்துவம் காட்டியிருக்கிறார். நிர்குண பிரம்மமாக சிவனை வைத்து உயிராக சொல்லும் போது சகுண பிரம்மமான அம்பாளே தன் சர்வாங்கங்களிலும் சகல நாடி நரம்புகளிலும் நகசிகா பர்யந்தம் அந்த உயிர் ஓடுகிற உடம்பு நம் எல்லார் விஷயத்திலும் உடம்பை உயிர் விட்டு ஒரு நாள் போய்விடுகிற மாதிரி இங்கே கிடையாது. சைதன்ய ரசமே பூரா பரவி இருக்கிற அந்த அம்பாள் என்கிற சரீரத்திற்கு அழிவே இல்லாததால் அதை விட்டு உயிராக உள்ள சிவம் பிரிந்து போவதே இல்லை. பரமேஸ்வரனுக்கு அம்பாள் உடம்பாக மாத்திரமில்லாமல் உடம்பின் மேலே பிரிக்க முடியாமல் சாத்தியுள்ள கர்ண கவசம் மாதிரியும் இருக்கிறாள்.
வெளியிலே தெரிகிற உடம்பு மாதிரி வெளியே தெரிகிற ஜெகத் மனசுள்ள மட்டும் ஜெகத் தெரியத்தான் செய்யும். மனஸ் வேலை செய்யாத தூக்கத்தில், மயக்கத்தில், சமாதியில் ஜெகத்தே இல்லை. ஜீவலோகத்து இந்திரிய வியாபாரங்களும் இல்லை. அப்போது எது சரீரம், யார் சரீரி, சேஷம் எது, சேஷி எது, தூக்கத்திலும் மயக்கத்திலும் ஒன்றுமே தெரியவில்லை என்பதால் துவைதமாக இரண்டு இருக்கவில்லை. சமாதி நிலை அடைந்து மனசே இல்லாத ஸ்திதியில் இருக்கிற ஞானிக்கோ மனோவியாபாரம் இல்லாததால் ஜெகத், அதை நடத்துகிற சக்தி இரண்டும் இல்லை. ஜீவாத்மா என்ற உடைமையை பரமாத்மா என்ற உடைமையாளன் ஆள்கிறதாகவும் இல்லை. இப்படி இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதை அறியவும் மனசிருந்தால்தானே முடியும். அதுதான் போய்விட்டதே. அவன் தூக்கம் மயக்கம் மாதிரி ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்கின்றானா என்றால் அதுவும் தப்பு. அது ஒன்றும் இல்லாத நிலை இல்லை, ஒன்றேயான நிலை என்றுதான் ஆச்சாரியால் அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறார். அதாவது அது ஒன்றும் இல்லாத நிலை இல்லை, ஒன்றேயான நிலை என்றுதான் ஆச்சாரியால் அத்வைதத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஆனால் அந்த ஞானி தவிர மற்ற எல்லார அனுபவத்திலும் இருக்கிற மனசிலிருந்து ஆரம்பித்து பஞ்சபூதங்கள் முடிய இருக்கிற எல்லாவற்றையும் அம்பாள் மயமாக பார்ப்பதற்கு அவர்களுக்கு பழக்கி தருகிறார். இதற்கு ஆரம்பமாகத்தான் பிரம்மம் உயிர் என்றால் ஜெகத்து உடம்பு என்று வைத்துக்கொள் என்கிறார். ஜெகத்தை அம்பாள் என்றால் வைதத்துக்கு காரணமாயிருக்கிற மனசையும் அம்பாளேதான் என்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். மனஸ் துவம், துவம் நீ மனசாக இருக்கிறார். அம்மா, இந்த மனஸ் இத்தனை கிருத்மங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் காரணமாயிருக்கிற வஸ்து, இதுவும் நீதான். அம்மா, யார் என்று கேட்டால், நான் யார் என்று கேட்டால் இந்த கேள்வி எங்கே எழும்புகிறது? என் மனசில்தானே. அதுவேதான் ஞானத்திலே போனால் மனோநாசம். இங்கேயோ மனசே அம்பாள் என்று தெரிந்து கொள்ள பழகிக் கொள்வது, இதையே நினைக்க பழகிக் கொள்வது, அது வேறு ஒன்றையும் நினைத்து கிருத்திரிமம் பண்ணவும் உபத்திரவத்தை வரவழைத்துக் கொள்ளவும் இடமில்லாமல் பண்ணிவிடுவது. அவளே அப்புறம் மனசில்லாத இடத்துக்கு கொண்டு போய்விடுவாள். அதை பரவெளி ஞான ஆகாசம் என்கிறது. அது இப்போது தெரியவில்லையே, அதனால் பரவாயில்லை. இப்போது வானவெளி நீல ஆகாசம் என்ற ஒன்று விசாலமாக தெரிகிறதோ இல்லையோ, இதுவும் அம்பாள்தான் என்று பார். மனசும் அந்த ஆகாசம் மாதிரி விரிந்து திறந்து போட்டார் போல் ஆகிவிடும். வியமோத்வம், துவம் நீயே, வியோம ஆகாசம், ஆகாசம் மட்டும் தானா? பஞ்சபூதங்களும் நீதான். ஆகாசத்துக்கு அடுத்ததாக இருக்கிறதே மருத், அதாவது வாயு, அதுவும் நீதானம்மா. மருத்துக்கு பிள்ளையானதால்தான் வாயுகுமாரன் என்கிற ஆஞ்சநேயருக்கு மாருதி என்று பேர் இருக்கிறது. மருத் அசி, வாயுவுக்கு அடுத்ததான அக்னி மட்டும் என்ன? உன் இன்னொரு ரூபம்தான். அக்னி வர்ணமாயிருப்பவள், தபசால் வலிப்பவள் என்று உன்னை வேதமே சொல்கிறது. மருத் சாரதி அசி, அக்னிக்கு வாயு சாரதி. காற்று அடிக்கிற போக்கில் தானே நெருப்பு பரவுகிறது. மருத்தை சாரதியாக கொண்டதால் அக்னி மருத் சாரதி. துவம் ஆபக, துவம் பூமி, ஜலமும் நீதான். நாங்கள் வாழ்கிறோமே அந்த பிருத்திவியும் நீதான். மூலாதாரத்திலிருந்து விசுத்தி வரையில் உள்ள 5 குண்டலினி சக்கரங்களில் அம்பாள் பிருத்வி முதல் ஆகாசம் வரையான பஞ்சபூதங்களாக இருக்கிறாள். அதற்கு மேலே ஆக்ஞை என்ற சக்கரத்தில் மனசாகவும் இருக்கிறாள். மகிம் மூலாதரே என்ற 9ஆம் ஸ்லோகத்தில் இதை சொன்னார். சும்மா வளர்த்தி சொல்வானேன்? நீ இல்லாத வஸ்து ஒன்றுமே இல்லை. துவயி பரிணாத்தயாம் ந பரம். பரிணாதாயாம் என்பதால் அம்பாளே எல்லாமாக பரிணமித்ததாக சொல்கிறார். ந பரம் என்றால் உனக்கு பரமாக வேறாக எதுவும் கிடையாது என்று அர்த்தம். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஸ்லோகத்தின் முதல் 2 வரிகள். மனஸ்த்வம் வியோம த்வம் மருதசி மருத்சாரதிரிசி பஸ்வம் பூமிஸ்த்வயி பரிணதாயாம் ந பரம்.
பின் 2 வரிகளில் உன்னையே பிரபஞ்ச சரீரமாக பரிணமிக்க பண்ணுவதற்காக நீயேதான் பரமேஸ்வர பத்தினி என்கிற பாவத்தில் ஞானானந்த ஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்கிறாய் என்கிறார். த்வம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வ வபுஷா சிதானந்தகாரம் சிவயுவதி பாவனே பிப்ரோஷே. சச்சித் ஆனந்தம் என்பதுதான் அனுபவம். சிவன் வெறுமே சத்தாக இருந்து கொண்டே மாத்திரம் இல்லாமல் சித்தாக ஞானமாக அறிந்து கொண்டும் ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டும் இருப்பதைத்தான் அம்பாளின் காரியம் என்று முதலிலிருந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். சிதானந்த லகரி என்றே ஓரிடத்தில் வந்தது. இப்படி தத்துவங்களாக சத் என்ற ஒன்று சித் என்ற ஒன்று இரண்டும் சேர்ந்து ஆனந்தம் என்பதைத்தான் சிவன் என்றும் சிவபத்னி என்றும் இரண்டு சேருவதாக சொன்னோம். இங்கே சிவயுவதி என்பதற்கு சிவபத்னி என்றே அர்த்தம். சிவ விலாசத்து ஆனந்தம் ஏற்பட்டதற்கும் அது சிவபத்னியானதற்கும் என்ன காரணம் என்று இங்கே சொல்கிறார். என்ன காரணம்? த்வம் ஏவ சிவாத்மானம் பரிணமயிதும் விஸ்வ வபுஷா, உன்னையே விஸ்வரூபமாக பரிணமித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இதுதான் காரணம். இந்த காரணத்துக்காகத்தான் சிவபத்னி பாவத்தில் சிதானந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டாய். பிரம்மஸ்வரூபம் தன்னை அறிந்து கொண்டு ஆனந்தித்தது தன்னில் தானாக முடிந்து போவதற்கில்லை. தன்னை விட வேறு மாதிரியான விஸ்வமாக பரிணமிக்க வேண்டும் என்றே அது சித்தத்தையும் ஆனந்தத்தையும் அடைந்தது என்று இங்கே சொல்வது அப்படியே சாக்த சித்தாந்தம்தான். அதாவது அத்வைதத்தில் இல்லாத அபிப்பிராயம் விஸ்வசிருஷ்டி என்பது. அத்வைதத்தில் அதென்னமோ மாயையாலே உண்டானது. எப்படி, ஏன், எதுக்காக என்றால் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை மாயைன்னு தள்ளிவிட்டு ஆதாரத்திலே ஒடுங்கிறது தான் காரியம்ங்கிற போது இது எப்படி எதுக்காக வந்ததுன்னு என்ன ஆராய்ச்சி என்று முடித்து விடுகிற விஷயம். சாக்தம் முதலான பக்தி சம்பிரதாயங்களில்தான் விஸ்வ கல்பனைக்கு காரணம் சொல்வது. ஒரே சித் பேரறிவு பல அறிவுகளாகவும் அந்த ஒரே ஆனந்தம் பேரானந்தம் பல சின்ன சின்ன ஆனந்தங்களாகவும் ஆதி நாடகம் போட்டு விளையாட்டு பார்ப்பதற்குத்தான் விஸ்வசிருஷ்டி என்று அவை சொல்லும் நாடகத்தையே முழு நிஜம் என்று நாம் நினைக்கிற போது மாயையில் முழுகி வீணாக போய்விடுகிறோம். இந்த மாயா ஜகத்துக்குள்ளேயும் முழுக்க சிதானந்த ரசமே ஓடுகிறது. சத்தான ஆதாரத்திற்கு பத்னிஸ்தானத்தில் சிவயுவதி என்கிறாரே, அப்படி அவள் விளையாட்டு ஆனந்தம், நாடகம் பார்க்கிற ஆனந்தம், சக்தி விலாசத்தை பார்க்கிற ஆனந்தம் பெறவே இந்த சிருஷ்டி என்று புரிந்து கொண்டு பார்த்தோமேயானால் நாமும் அதை விளையாட்டாக நாடகமாக பராசக்தியின் அற்புத கல்பனையின் பரிணாமமாக பார்த்து பார்த்து அப்படியே அந்த சிதானந்தத்தில் ஊறி ஊறி சத்தில் ஐக்கியப்பட்டு விடுவோம். ஸ்லோகத்தில் த்வயி பரிணதாயம் ந பரம், விஸ்வமாக பரிணமித்த உன்னையன்றி வேறு எதுவும் இல்லை. த்வமேவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வ வபுஷா, விஸ்வம் என்கிற ரூபத்தில் உன்னையே பரிணமிக்க செய்வதற்கு என்று 2 இடத்தில் பரிணாமத்தை சொல்லியிருக்கிறார். அத்வைதத்தில் பரிணாமம் கிடையாது. பால் தயிராகிறது போல் ஒன்று இன்னொன்றாக மாறுவது பரிணாமம். பிரம்மம் இப்படி பரிணமிப்பதாக அத்வைத சாஸ்திரம் சொல்லாது. ஒரு மாறுதலுமில்லாத பிரம்மம்தான் மாயையால் ஜகத் மாதிரி பொய் தோற்றம் காட்டுகிறது என்றே அது சொல்லும். சாங்கியம்தான் ஜகத்தை பிரகிருதியின் பரிணாமமாக சொல்வது. அதுவும் புருஷனே பரிணமித்ததாக சொல்லாமல் பிரகிருதியின் பரிணாமம் என்றே சொல்கிறது. இங்கே அந்த டெனட் தான் ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கிறார். சாக்த தந்திரம் அதற்கு கொடுத்துள்ள ரூபத்தையே தாமும் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். வெவ்வேறு மனோபாவம் கொண்ட சமஸ்த ஜனங்களின் அபிவிருத்தியையும் உத்தேசித்து ஆச்சாரியால் தம்முடைய ஸ்தோத்திர கிரந்தங்களில் எவ்வளவு தூரம் அத்வைதத்தை விட்டு கொடுத்து பேசுகிறார் என்று ரிசர்ச் பண்ணினால் சுவாரஸ்யமாக நிறைய கிடைக்கும். ஆச்சாரியால் இப்படி பண்ணியிருப்பாரா என்று கேட்டால் பரம கருணாமூர்த்தியான ஆச்சாரியால் தான் இப்படி பண்ண முடியும் என்று பதில் சொல்ல தோன்றுகிறது. கௌலம்
என்று சாக்தத்தில் சொன்னேனே, அதில் ஒரு பிரிவின் சித்தாந்தப்படி சிவயுவதி என்பதற்கு வியாக்கியானங்கள் செய்திருக்கிறார். அதாவது சிவயுவதி என்றால் சிவன் பெண்டாட்டி, அவருடைய மிசஸ் என்பதில்லை. சிவ தத்துவத்தையே தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு சிவமே யுவதி பாவத்தில் இருப்பதுதான் இங்கே சொல்லும் சிவயுவதி என்று. ஸ்வா தீன வல்லபா என்று சகஸ்ரநாமத்தில் இருக்கிறது. பதியை தன்னுடைய ஆதீனத்தில் வைத்துக் கொண்டிருப்பவள் என்று அர்த்தம். இதை இன்னும் கொஞ்சம் நீட்டினால் அவரே அவளுக்குள் அடக்கம் என்றாகிவிடும். ந பரம், அவளன்றி வேறில்லை என்று ஆச்சாரியால் சொல்வது நம் நினைப்பில் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு இப்படியெல்லாம் சொல்வது சகாயம் பண்ணும். நினைப்பு மனசில் உண்டாவது, அந்த மனசே அவள்தான். மனஸ்துவம் என்று ஆரம்பித்திருக்கிறார். அனர்த்த பரம்பரை அத்தனைக்கும் ஜன்மஸ்தானமான மனசையே இப்படி அம்பாள் என்று நினைக்க பழகிவிட்டால் நாம் ராஜாதான். மாயையை ஜெயித்து ஆத்ம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளக்கூடிய ராஜாதான். மனசை உள்முகப்படுத்தணும், உள்ளே ஒடுக்கி ஒழித்து விடணும் என்றெல்லாம் கூட இல்லை. அது வெளிமுகப்பட்டே லோகத்தை பார்த்தாலும் இந்த பஞ்சபூத லோகம் பூராவும் வியோமாமஸ்தமம். ஆகாசம் நீதான் மருதசி, வாயு நீதான் மரு சாரதி ரசி, அக்னி நீதான், எல்லாமே நீதான். உன்னுடைய பரிணாமம் இல்லாமல் எது ஒன்றும் இல்லவே இல்லை. துவயி பரிணாதயாம் நமஸ்காரம் பரம் என்று அம்பாள் மயமாக பார்த்து அனுபவிக்கிற மனசும் அவளே என்று இருந்தோமையானால் அப்படியே போய் நமக்கும் அவளுடைய சிதானந்த அனுபவமே இந்த சிருஷ்டி நாடகத்திலும் கூட உண்டாகிவிடும். நம்முடைய சிற்றறிவு பேரறிவான அந்த சித்தத்திலும் நாம் அடைகிற சிற்றின்பங்கள் அந்த பேரின்பமான ஆனந்தத்திலும் ஐக்கியமாகி சிதானந்த ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவோம். அது சத்தான சிவனுக்கு பத்தினி ஸ்தானமாதலால் சிவயுவதியாகி அவனோடேயே ஐக்கியமாகி சச்சிதானந்த கணம் என்று பிரம்மமாகி விடுவோம். அதற்கு மேலே என்ன இருக்கிறது? பரோடா சமஸ்தான மியூசியத்தில் சௌந்தர்ய லகரி ஏட்டுச்சுவடி ஒன்று பிரதி ஸ்லோகத்திற்கு சித்திரம் போட்டு இருக்கிறதென்றும் அதன் ஒரு காப்பி பிலடெல்பியா ஆர்ட் மியூசியத்தில் இருக்கிறதென்றும் சொன்னது ஞாபகம் இருக்கலாம். அதில் 3 ஏடுகளின் போட்டோவை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் சம்ஸ்கிருத ப்ரொஃபஸராக உள்ள வெள்ளைக்காரர் நம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சம்ஸ்கிருத ப்ரொஃபஸருக்கு அனுப்பி வைத்து கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கிறார். அந்த ஏட்டில் ஒன்று சித்திரம் போடக்கூடிய காட்சியாக எதுவும் இல்லாததாக தோன்றும் இந்த மனஸ்துவம் ஸ்லோகத்திற்கு சித்திரம் போட்டு காட்டுவதாக இருக்கிறது.